இன்னைக்கு ஆண்டாளின் அவதாரம் தெய்வீக பிறப்பை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஆண்டாள் கலியுகத்தில் 98வது வருடமான நல வருடத்தில் ஆடி மாதம் சுக்லபட்ச 4வது நாளன்று சதுர்த்தியில் செவ்வாய்க்கிழமை என்று திரிபுர நட்சத்திரத்தன்று பெரியாழ்வார் திரிபுர நந்தவனத்தில் ஒரு பெரிய ஒலி கேட்டு அங்கே விரைவாக அங்கே போய் பார்க்குறாங்க. அப்போது அங்கே திரிபுர நந்தவனத்தில் திருத்துழாய் செடியிற்கு அடியில் ஒரு பெண் குழந்தை நல்ல அழகாக ஒரு பெண் குழந்தை இருக்கிறத பெரியாழ்வார் பார்க்குறாங்க. அந்த பெண் குழந்தையும் பெரியாழ்வார் கிட்ட தன்னோட அவதார நோக்கத்தை நல்லா விளக்கி திருப்பி அந்த 5 வயது பெண் குழந்தை சிறு குழந்தையாக மாறிவிட்டாங்க. இது வராக புராணத்தில் ரகசிய காண்டத்தில் வராக கஷேத்திர மகாத்மியத்தில் இது கூறப்பட்டிருக்குது. எப்படி கிருஷ்ண பரமாத்மா சங்கு சக்கரங்களுடன் அவதரித்து வாசுதேவருக்கும் தேவகிக்கும் காட்சி அளித்த பின் அவர் அவங்களோட வேண்டுகோளுக்காக தன்னோட சங்கையும் சக்கரத்தையும் தானே மறைச்சிக்கிட்டது மாதிரி இந்த திருத்துழாய் செடிக்கு அடியில் அவதரித்த அந்த பெண் குழந்தையும் ஒரு பெரிய காரியத்தை சாதனையாக செய்ய போவதை உணர்த்தி இருக்கின்றார். மகாவிஷ்ணு எப்படி எதுக்கு அன்றாடும் துளசி மாலை அணிகிறாங்க அப்படின்னா, துளசி உலகையே காப்பதற்கு ஒரு அடையாள சின்னமாக விளங்குகிறது. மகாவிஷ்ணு எப்படி உலகத்தில் இருக்க எல்லாரையும் காப்பாத்துறதால எப்படி மகாவிஷ்ணு எல்லாத்தையும் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் காப்பாத்துறதால துளசியை மகாவிஷ்ணுவுக்கு அன்றாடம் அணிவிக்கிறாங்க. அந்த 5 வயது பெண் குழந்தை பூமாதேவி தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வாருக்கு நன்கு அவருக்கு புரிந்துடுது. அது பற்றி அவர் ரொம்ப ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைகிறாருங்க. இந்த துளசியினால பெருமாளுக்கும் அந்த பெண் குழந்தைக்கும் ஒரு புனிதமான தொடர்பு ஏற்படுது. அதை பார்த்து பெரியாழ்வாருக்கு ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்கிறது. ஒரு நாள் பெரியாழ்வார் அந்த குழந்தைய வடபெருங்கோயிலுக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கு எழுந்தருளி இருக்கும் வடபத்திர சாயி அந்த பெண் குழந்தைக்கு கோதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருநாமமே இடுகிறார்கள். எவ்வாறு முளைவிட்டு வெளியில் வரும் காலத்திலேயே நல்லதொரு நாற்றத்துடன் திருத்துழாய் இருக்கின்றதோ அதே போன்று அந்த பெண் குழந்தையும் பிறப்பிலிருந்தே சிறப்புடன் இருக்கிறது. அந்த பெண் குழந்தையை பெரியாழ்வார் மிகவும் பாசத்துடனும் அன்புடனும் வளர்த்து வருகின்றார். இதோட ஆண்டாளின் அவதாரம் இப்படிதான் இருந்தது. அடுத்து நம்ம ஆண்டாளின் சிறப்பை அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.